120 நாளைக்கு முன்னால் எடுத்திருக்கோம். வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கு. எல்லாமே லேடிஸ் தான் போறாங்க. லேடிஸ்க்காக கம்பல்சரி கிடைக்கணும். எங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, லேடிஸ்ங்களுக்கு கிடைக்கணும். இப்போ பிள்ளைங்களை வச்சுட்டு அனுப்புறோம். 12 வயசு பிள்ளை 15 வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு அனுப்புறோம். பஸ்ல அனுப்புறது ரொம்ப பயம். அதனால எங்களுக்கு பஸ் ட்ரெயின்ல முக்கால்வாசி கிடைச்சா பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது. 3 போட்டிருக்கேன். 3 டிக்கெட் போட்டிருக்கேன். சென்னை டு கோவில்பட்டி. வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 139, 140. காலைல 5 மணிக்கு வந்துடும். 5 மணிக்கு வந்து 7வது ஆள், 10வது ஆளுக்கே கிடைக்கல. எல்லாம் ஆன்லைனில் தான் போகுது. ஆன்லைனில் எங்களால் எடுக்க முடியல. ஆன்லைனில் எடுக்கிறதுனால தான் நாங்கள் கவுண்டரில் வந்து எடுத்தோம். கவுண்டர்லேயே கிடைக்கல. அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம்? இல்லை, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. அவங்களும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆன்லைனில் நிறையா ஆன்லைனில் கொஞ்சம் தடுத்து கவுண்டரில் வரவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக இருக்கும். எத்தனையோ பேர் வர்றாங்க, அவங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். கவுண்டரில் இப்போ எங்களை மாதிரி அவங்க கவுண்டரில் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைனில் கொடுத்து போகிறவங்களுக்கு அவங்க போகிறாங்க, அவங்கள இல்லை சொல்ல முடியாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். இது வந்து அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஓகே. பேர் கருப்பசாமி, பணக்குடி. என்னோட ரிலேஷன் வந்து இங்கே இருக்கிறாங்க. நான் செங்கல் ஓடி வியாபாரம் பண்ணுறேன். அடிக்கடி நம்ம பொங்கல் தீபாவளிக்காக இது பண்ணுவோம். இது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு தனி இதை ஒதுக்கி கொடுத்து முன்னுரிமை அளித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே நாங்கள் எடுத்து இது ஆன்லைனில் வந்து நான் எப்பவுமே விரும்புறதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்து இதில் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் அடுத்து டிடிஆர் வந்து நமக்கு ஒரு முன்னுரிமை அளித்து ஒரு ஒழுங்குபடுத்தி தராங்க. அதனால இதை முக்கியத்துவம் கொடுக்கும். ஆமாம், இந்த நேரில் வந்து புக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வந்து ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு முன்னுரிமை அளித்து இவர்களுக்கு வந்து அதிகமாக பயணம் செய்வதற்கு அரசாங்கம் வழிவகை செய்யணும். ஏன்னா ஆன்லைன் டிக்கெட்டுங்கும் போது சில நேரம் சில நேரம் கிடைக்காம இருக்கு. அந்த பணம் வந்து ரீஃபண்ட் ஆயிருது. ஆகவே இது நம்ம முன்பதிவு உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதற்காக மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ரயில்வே அமைச்சகம் ஒரு உறுதி எடுக்கணும். மாற்றுத்திறனாளி, முதியோர்கள், ரெண்டாவது தொழில் பிசினஸ் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கு. சங்கர், பணக்குடி. எனக்கு திருவேற்காட்டிலேருந்து போகிறோமா, திருவேற்காட்டிலேருந்து கொடைரோடு. என்னுடைய ஊர் வந்து நிலக்கோட்டைக்கு போய் சின்ன குக்கிராமம். 13ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துட்டேன். 20 நிமிஷம் ஆச்சு எடுத்துட்டேன். நான் எப்பயும் நான் ட்ரெயினில் தான் போகிறது வர்றது. கிடைச்சிருச்சு. இந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வைங்க, அவ்வளோதான் கிடைச்சிருக்கு.